அப்பதான் அவன் யோனத்தானும் சவுலும் செத்த உடனே தாவீது நினைக்கிறான், என் நண்பன் யோனத்தான் மரித்து போனான், அவனோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் உனக்கு உண்மையாயிருப்பேன், உன் சந்ததிக்கு உண்மையாயிருப்பேன் என்று. அதனால யோனத்தானுடைய சந்ததியில யாராவது இருக்காங்களான்னு கேட்ட போது இந்த மெபிபோசேத்தை அழைத்து வந்தார்கள். அந்த மெபிபோசேத்தை பார்த்த உடனே தாவீது சொல்றான், பயப்படாதே, உன்னுடைய தகப்பனாகிய யோனத்தான், நல்லா பாருங்க, தகப்பனாகிய யோனத்தானோடு நான் 1 சாமுவேல் 18 உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். உங்க அப்பா செத்து போயிட்டாரு, அதனால நான் உடன்படிக்கை ஒரு நாளும் சாகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க செத்துடலாம், ஆனா உங்க உடன்படிக்கை சாகவே சாகாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை மீறாதவர். அப்போ உங்களோடு ஒருவர் உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா, நீங்களும் இன்னொருத்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் செத்துடலாம், உடன்படிக்கை பண்ணின அவங்களும் செத்துடலாம். ஆனா உடன்படிக்கை ஒரு நாளும் சாகாது, அது சந்ததி சந்ததியாய் வரும். அருமை தேவ பிள்ளைகளை, சாதாரண ஒரு மனிதன் தன் உடன்படிக்கையை அவன் மீறாமல் உடன்படிக்கையை காப்பாற்றுவானே ஆனால், உங்களோடு கூட சிலுவையில இயேசு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். மகனே மகளே, நீ திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு வருவேன், நீ கலங்க வேண்டியதில்லை, நீ பயப்பட வேண்டியதில்லை, உன் எதிர்காலங்களை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், உன் சோதனைகளை ஜெயிப்பதற்கு உனக்கு பலன் தருகிறேன், உன்னோடு கூட நான் வழக்காடி உனக்காக நான் வழக்காடி உனக்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். வார்த்தையினால் உடன்படிக்கை பண்ணவில்லை, கல்வாரி சிலுவையிலே ஒரு பரிசுத்த இரத்தமாகிய ஒரு பாவம் செய்யாத ஒரு இரத்தம் உங்களுக்காக இரத்தத்தாலே ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். மனிதனே ஒரு உடன்படிக்கை மீறாமல் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு எப்படி உடன்படிக்கையை மீறுவார்? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு நாள் உடன்படிக்கை மீற மாட்டார்.